ஜப்பானோட கவர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் 80% ப்ராபபிலிட்டியோட ஒரு ராட்சச சுனாமி வந்து ஜப்பானை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜப்பானை தாக்குச்சுனால் ஜப்பானில் மட்டும் ஓகேவா, மீதி 16 கண்ட்ரிஸ் மொத்தம் 17 கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகும். மீதி கண்ட்ரிலாம் விட்டுறேன். ஜப்பானில் மட்டும் வந்து 3 லட்சம் பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. 3 லட்சங்கிறது நம்ம ஊரில் ஒரு சிட்டியவே வைப் அவுட் பண்ணிடுற மாதிரி ஓகேவா. மதுரை கான்ஸ்டிடியூன்சி எடுத்துட்டா 3 லட்சம் கிட்டத்தட்ட வந்துடும். 3 லட்சம் பேர் வந்து இறந்து போகிறதுங்கிறது ஒரு ஊரே வந்து இப்படி சொடக்கு போட்டவுடனே தானோஸ்கா சொடக்கு போட்டவுடனே காணாமல் போகிற மாதிரி. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 லட்சம் வீடுகள் வந்து அந்த ராட்சச சுனாமியில் அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. 20 லட்சம் வீடு வந்து அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. 1 கோடி பேர் மொத்தமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. 1 கோடிங்கிறது மொத்த சென்னையோட பாப்புலேஷன், மொத்த சென்னை, எக்ஸ்டெண்டட் சென்னை, எண்டு டு எண்டு அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இங்கே வெள்ளம் வரப்போ கூட எல்லா இடத்துலையும் வெள்ளம் வராது, அங்கங்கே தான் வெள்ளம் வரும், நிறைய இடத்துல ட்ரையாக இருக்கிற இடம் இருக்கும். பட் மொத்தமாக ஊரே பாதிக்கப்படுற மாதிரி எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க. எல்லாரும் வீடு தண்ணி எல்லா இடத்துலையும் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1 கோடி பேர் அஃபெக்ட் ஆவாங்க. அது வர்ற அன்னைக்கு வர்ற வருஷத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர், ஏன்னா உப்பு தண்ணி ஓகேவா, கடலில் இருக்கிற மிகப்பெரிய உப்பு தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அண்ட் இது போக தாய்வான், சவுத் கொரியா, சைனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பாதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. மதன், நம்ம எர்த்குவேக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா பேசிக்காக சுனாமி எப்படி வருது? கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கத்தினால. நிலநடுக்கத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? ஏன்னா இதை ப்ரெடிக்ட் பண்ணால் தானே இப்படி ஒரு அலை வரப்போகுதுன்னு நம்ம பேச முடியும். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற டெக்னாலஜி நம்மக்கிட்ட இப்போ ஜப்பான் சொல்கிறாங்கல்ல, வரப்போகுதுன்னு. இந்த டெக்னாலஜி மியான்மரில் இருந்திருந்தால் இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்களே. இப்போ ரீசெண்டாக எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற டெக்னாலஜி இன்னும் 100% இல்லைங்கிறது உண்மை. பட் ஜப்பான் இதை எதை வச்சு சொல்கிறாங்கனால் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு. ஜப்பான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருக்குங்க. அதோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா, அதோட ஜப்பானோட கண்ட்ரிக்கு கீழே முக்கியமாக 3 பிளேட்ஸ் இருக்குது ஓகேவா. பசிபிக் பிளேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பிலிப்பைன் சி பிளேட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து யுரேஷியன் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. 3 பிளேட் வந்து சங்கமிக்கிற இடத்துல தான் ஜப்பான் இருந்துட்டு இருக்குது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த பிளேட்டுங்கிற மேட்ருக்கு நான் இன்னும் சிம்பிளாக வரேனே. ஒரு காலகட்டத்தில் இந்தியா ஒரு தனி தீவாக இருந்துச்சு. அது ஒரு பிளேட், இந்தியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்தியா இருந்துச்சு. இது இந்தியாங்கிற ஒரு நாடே தனி தீவாக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு தனி வீடியோ மேக் பண்ணுறேன். அப்போ இந்தியாவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், மனிதர்களே தோன்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதை பற்றி வீடியோ மேக் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். பட் எனிவே, கமிங் பேக் டு டாபிக். இந்தியாங்கிறது கடலில், பெருங்கடலில் ஒரு ஐலாண்டாக இருந்துச்சு. அப்படி தனியாக இருந்த ஒரு ஐலாண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அந்த பிளேட் வந்து இங்கே ஆல்ரெடி யுரேஷியன் பிளேட்டுன்னு சைனா அவங்கெல்லாம் இருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் இங்கே இருக்கிறப்போ இந்தியன் பிளேட் வந்து சைனாவோட மோதுது. அப்படி மோதுறப்போ உருவான ஒரு பர்டிகுலர் மலை தான் நம்ம இன்னைக்கு இமயமலைன்னு சொல்கிறோம். மவுண்ட் எவரெஸ்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்பவும் உங்கள் காலுக்கு கீழே எர்த்துக்குள்ளே மைன்யூட் மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். இந்த பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜப்பானுக்கு கீழே 3 பிளேட் இருக்குது. அதில் முக்கியமாக யுரேஷியன் பிளேட்டும் பிலிப்பைன்ஸ் சி பிளேட்டும் வந்து மோதக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல. இது எப்படி மோதும்? இப்படி மோதுச்சுன்னா ஒன்று கீழே போகணும், இன்னொன்று மேலே போகணும் கரெக்டாக. இப்படி ஸ்ட்ரெஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது ஓகேவா. கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் கீழே பில்ட் ஆகிட்டே இருக்குது. 100 வருஷத்துக்கு ஒரு முறை அது ஒரு நிலநடுக்கமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுது. இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எப்பப்போ வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன். இயர் 684 கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. 887 வந்திருக்குது. 1361 வந்திருக்குது. 1498 இதெல்லாம் நான் சொல்கிறது வருஷம் ஓகேவா. நம்ம இப்போ 2025 இருக்கோம்ல, அந்த மாதிரி இயர் 684 ஓகேவா. ஜீசஸ் பிறந்து ஒரு 600-700 வருஷத்தில் வந்திருக்குது. 800 வந்திருக்குது, 1300 வந்திருக்குது, 1400 வந்திருக்குது, 1600 வந்திருக்குது, 1700 வந்திருக்குது, 1800 வந்திருக்குது, 1946 கடைசியாக வந்திருக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக இங்கே நிலநடுக்கம், த பிக் ஒன், த அல்டிமேட் சுனாமியை உருவாக்குறது வந்து ஜப்பானில் வந்திருக்குது. அடுத்தது அப்போ மறுபடியும் 100 வருஷம் ஒரு 150 வருஷத்துக்குள்ளே வருங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு.